ஒரு முக்கிய கணக்கு இங்க என்னன்னா, ஒரு பேரலுடைய எண்ணெய் விலை வெறும் $10 உயர்ந்தால் மட்டுமே இந்தியாவினுடைய இறக்குமதி செலவு கிட்டத்தட்ட 13 to 14 பில்லியன் டாலர் வரை கூடக்கூடிய அபாயம் இருக்குது. இதனுடைய முக்கிய விளைவுகள் பெட்ரோல் டீசலினுடைய விலை மிக அதிகபட்சத்துக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். போக்குவரத்தினுடைய செலவுகள் உயரும், உணவு விலை கூடும், ரூபாயினுடைய மதிப்பு குறையும், பணவீக்கத்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எல்பிஜி மற்றும் எரிவாயுனுடைய நெருக்கடி ரொம்ப அதிகபட்சமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா ஈரானுடைய போர் காரணமாக இந்தியாவில் கமர்ஷியல் எல்பிஜி பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பித்துள்ளது. இதனால் ஹோட்டல்கள், உணவகங்கள், தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக பாதிப்புகள் ஏற்படுத்திவிட்டன. பல்வேறு இடங்கள்ல ஹோட்டல்கள் மூடக்கூடிய அபாயங்கள் உருவாகி கொண்டே வந்திருக்கிறது. இப்போ இந்தியாவினுடைய வெளிநாட்டு கொள்கையை பத்தின மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. இங்க நம்ம பார்க்கணும். இங்க அரசியல் விமர்சனங்களை தாண்டி மிக முக்கியமாக பொருளாதாரத்துக்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறது கடந்த சில ஆண்டுகள்ல இந்தியா ஈரானில் இருந்து எண்ணெய் வாங்குவதை அமெரிக்கா தடைகள் காரணமாக நிறுத்தியது. ஆனால் இது இந்தியா சவுதி, யுஏஇ, மேற்கத்திய நாடுகள்ல மிக முக்கியமாக சார்ந்திருந்து இங்க நம்ம எண்ணெய்களை வாங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ இதுல அதிகபட்சமாக விமர்சனங்கள் என்ன எழுது அப்படின்னா, இந்தியா தனது சுயாதீன வெளிநாட்டு கொள்கையை குறைத்து அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கு அருகில் செல்கிறது அப்படிங்கிறது. அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுய சிந்தனைகள் பக்கம் செல்றது இல்லை. அமெரிக்கா இஸ்ரேல் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு நாம் கட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலதான் இன்றைக்கு மிக முக்கியமாக ஈரானுடன் இறந்த பல்வேறு உறவுகளை நாம் துண்டித்திருக்கிறோம். எரிசக்தி உறவுகளை துண்டித்திருக்கிறோம், வர்த்தக உறவுகளை துண்டித்திருக்கிறோம். இதனால மிக முக்கியமாக இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு பலவீனத்தை இன்றைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது மோடியினோட அரசாங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனத்தை காங்கிரஸ் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.